ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் வையம் புகழ் வணிகம் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாரார என்றும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தகடூர் யாத்திரை. எஞ்சாமை என்ற சொல்லின் பொருள் என்ன? குறைவின்றி. தகடூர் என்ற ஊர் இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தர்மபுரி. அக்களத்து எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? ஆக்குட்டல் களத்து. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு எனும் கட்டுரை இடம்பெற்றுள்ள நூல் எது? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆ. கௌரன். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? ஔவையார். தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல் எது? தொல்காப்பியம். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தனையார் மலைந்த போவோம் என யாரை முன்வைக்கிறார்? சேரர். சேரர்களின் நாடு எது? குடநாடு. குடநாட்டின் தலைநகர் எது? வஞ்சி. சேர நாட்டின் துறைமுகப்பட்டினம் எது? தொண்டி. கொங்கு மண்டல சதகம் எனும் நூலை இயற்றியவர் யார்? கார்மேக கவிஞர். கடம்பர் எனும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? சேர மன்னர்கள். எந்த துறைமுகத்தில் இருந்து மிளகு, முத்து, யானை தந்தங்கள், பட்டு, மணி போன்றவை ஏற்றுமதி செய்யப்பட்டது? முசிறி. மீனோடு நெற்குவையி மிசையம்பியின் மனை மறுக்குந்து களந்தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளன? புறநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரேர் கொல்லீரோவென செறிதோறும் நுவலும் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? அகநானூறு. மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எது? திண்டுக்கல். பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் எது? ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது? ஈரோடு. எந்த மாவட்டம் பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டி தருகிறது? திருப்பூர். தேசிய அளவில் புகழ்பெற்ற டாஸ் காளைகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கின்றது? காங்கேயம் காளை. முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே எந்த மாவட்டம் முதன்மை வகிக்கிறது? நாமக்கல். மாங்கனி நகரம் என்னும் சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எது? சேலம். இந்தியாவிலேயே எந்த மாவட்டத்தில் ஜவ்வரிசி அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது? சேலம். தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எது? சேலம். தமிழ்நாட்டில் வஞ்சி மாநகரம் என்ற சிறப்பு பெயர் பெற்ற மாவட்டம் எது? கரூர். கிரேக்க அறிஞர் தாலமி எந்த மாவட்டத்தை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளார்? கரூர். சரியான ஊர்களுடன் சிறப்பு பெயர்களை பொருத்துக. தூத்துக்குடி முத்து நகரம். சிவகாசி குட்டி ஜப்பான். மதுரை தூங்கா நகரம். திருவண்ணாமலை தீபநகரம். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? நெல். எந்த ஆறு ஆண்பொருணை என்று அழைக்கப்படுகிறது? அமராவதி ஆறு. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்துள்ள மாவட்டம் எது? கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? திண்டுக்கல். சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். குணச்சித்திரங்கள், உப்பு கடலை குடிக்கும் பூனை முதலிய நூல்களை எழுதியவர் யார்? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமார். நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணைவதை டேஸ் என்பர்? புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும்? உயிரீற்று புணர்ச்சி. மண்ணழகு இதில் பயின்று வரும் புணர்ச்சி எது? மெய்யீற்று புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது டேஸ் எனப்படும்? உயிர் முதல் புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் என்று இணைவது எவ்வகை புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.